ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல தேடப்பட்ட வந்த முன்னாள் பாஜக நிர்வாகியும் வடசென்னை முக்கிய புள்ளியுமான அஞ்சலை நேற்று கைது செய்யப்பட்டதை அடுத்து ஆம்ஸ்ட்ராங் கொலை பற்றி தனக்கு முன்பே தெரியும்னு விசாரணையில சொல்லியிருக்கிறது பரபரப்பை கிளப்பியிருக்கு. கடந்த ஜூலை 5ஆம் தேதி மாலையில தேசிய கட்சியான பகுஜன் சமாஜோட தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டது கடும் அதிர்வலைகளை கிளப்பிச்சு. இதை அடுத்து இந்த வழக்குல சம்பந்தமுடையதா 11 பேரை கைது செஞ்சது காவல்துறை. இந்த வழக்குல ஒரு காலத்துல சென்னையோட பிரபல ரவுடியா வலம் வந்த ஆற்காடு சுரேஷோட தம்பி பொன்னை பாலாவும் கைது செய்யப்பட்டாரு. அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட முதற்கட்ட விசாரணையில தன்னோட அண்ணன் ஆற்காடு சுரேஷோட கொலைக்கு பழிவாங்கவே ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ததா பொன்னை பாலா வாக்குமூலம் கொடுத்தாரு. இதை தொடர்ந்து விசாரணை பல திருப்பு முனைகளை எட்டுச்சு. புது திருப்பமா இந்த வழக்குல தொடர்புடையதா முன்னாள் அதிமுக நிர்வாகி மற்றும் வழக்கறிஞருமான மலர்கொடி மற்றும் முன்னாள் பாஜக நிர்வாகி அஞ்சலை ஆகியோர் பெயரும் அடிபட்டுச்சு. இதை அடுத்து திருவல்லிக்கேணி பகுதியில நாட்டு வெடிகுண்டு தயாரிக்கிறதுன்னு தனிக்காட்டு ராஜாவா வலம் வந்த மலர்கொடிய சமீபத்துல காவல்துறை கைது செய்தாங்க. அவங்க கிட்ட மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு நாட்டு வெடிகுண்டு சப்ளை பண்ணதா வாக்குமூலம் கொடுத்தாங்க. இதையடுத்து அஞ்சலையை பிடிக்க போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கினதை அடுத்து தலைமறைவானாங்க அஞ்சலை. இருப்பினும் போலீசாரோட தீவிர தேடலை தொடர்ந்து மறைந்த ஆற்காடு சுரேஷின் மறைவையும் வடசென்னை பகுதியின் முன்னாள் பாஜக நிர்வாகியுமான அஞ்சலை கடந்த ஜூலை 19ஆம் தேதி இரவு கைது செய்யப்பட்டாங்க. தொடர்ந்து அஞ்சலையை வடசென்னை தீவிர குற்றப்பிரிவு அலுவலகத்தில் அழைத்து சென்று பல கட்டமா விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டதுல சில அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகிருக்கு. கடந்த 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சென்னையுடைய பிரபல ரவுடியான ஆற்காடு சுரேஷை பட்டினப்பாக்கம் பகுதியில வச்சு கார்ல வந்த கும்பல் ஒண்ணு கொடூரமா வெட்டி கொண்டாங்க. இந்த கொலை சம்பந்தமா அதிமுக நிர்வாகி உட்பட 13 பேரை கைது செஞ்சாங்க காவல்துறை. ஆனா அப்ப நடந்தேறின ஆற்காடு சுரேஷ் கொலைக்கும் ஆம்ஸ்ட்ராங்குக்கும் சம்பந்தம் இருக்கிறதா அரசல் புரசலா செய்திகள் வலம் வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில தான் தன்னோட காதலன் ஆற்காடு சுரேஷோட கொலைக்கு பழிவாங்க தான் இப்படி செய்ததாகவும் ஜூலை 5ஆம் தேதி நடந்தேறிய ஆம்ஸ்ட்ராங் கொலை பற்றி தனக்கு முன்னாடியே தெரியும்னு விசாரணையில ஒப்புக்கொண்டிருக்காங்க அஞ்சலை. அதோட கொலைக்கு பக்கா ஸ்கெட்ச் போட்டதுல இருந்து கொலையை அரங்கேற்ற கூலிப்படைகளை ஒருங்கிணைச்சது, அவங்களுக்கு தங்கறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சது, பண உதவிகள் செஞ்சதுன்னு தன்னுடைய ரோலை காவல்துறை விசாரணையில சொல்லியிருக்காங்க அஞ்சலை. வடசென்னையோட புளியந்தோப்பு பகுதியில கஞ்சா சப்ளை பண்றது, கந்துவெட்டு தொழில்னு அஞ்சலை கிட்ட எப்பவுமே பணம் தாராளமா புழக்கத்திலேயே இருந்திருக்கு. இதை அடுத்து இவரோட வங்கி கணக்குல இருந்து லட்சக்கணக்கான பணம் டிரான்ஸ்பர் செய்யப்பட்டதா தெரிய வந்ததை அடுத்து அஞ்சலையோட 2 வங்கி கணக்குகளையும் போலீசார் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வராங்க. தொடர்ந்து அஞ்சலையும் இந்த கூலிப்படையும் இணைக்கும் பாலமா இருந்த நபர் யாரு, அஞ்சலிக்கு மேல வேற யாரும் இருக்காங்களான்ற பாணியில தொடர்ந்து விசாரணையை மேற்கொண்டு வராங்க காவல்துறையினர்.